சினிமாவில இவனுக்கு வயசு 55, இவன் கட்டி பிடிச்சி ஆடுற பொண்ணுக்கு வயசு 16, 18, 20. கேவலமான பாட்டு, கேவலமான கதை வசனம், கேவலமான ஆடல், கேவலமான குத்தாட்டம், இப்படி போட்டு ஆடி நடிச்சு நீ இன்கம் டாக்ஸ் கட்டாம பல்லாயிரம் கோடியை சம்பாதித்து 50 வயது ஆச்சு, முடி கொட்டுன்னு போச்சு, டோப்பா வச்சுக்கிட்டு கருப்பு டை அடிச்சுக்கிட்டு வந்து சினிமாவில் நடிச்சு முடிச்ச பிறகு நாங்க வருவோம், நாங்க நேரா செயின் சாட்சி கோட்டைக்கு தான் போவோம், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சினிமாக்காரர்கள் வந்தால் என் தமிழ் சமூகத்தின் பிரதியாக இருக்கிற என் நூற்றுக்கணக்கான தாய்மார்களே, உறவுகளே, இவர்களுக்கு வாக்களிக்கிற மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மை எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும்? கொஞ்சம் சிந்திக்க வேண்டாம், அறிவு வேண்டாம் நமக்கு? சொல்லுங்க, எதற்காக? யாரு படம் 100 நாள் உடனே உனக்கு என்ன? எதற்கு பாலாபிஷேகம்? எதற்கு மண்சோர் சாப்பிடுறீங்க? எதற்கு ஆடையை அவுத்து போட்டுட்டு வேப்பனையை கட்டிக்கிட்டு அங்க பிரச்சனை போறீங்க? அவனுக்கு 100 கோடி ரூபாய் வாங்கணும், 200 கோடி வாங்குவான், 200 கோடி வாங்குவான், 500 கோடி வாங்குவான். அவன் BMW கார்ல போவான், ஆடி கார்ல போவான், ஈசிஆர்ல பனையூர்ல பங்களா வச்சிருப்பான். உனக்கு என்ன இருக்கு? இங்க உன் அம்மாக்களுடைய கழுத்தை பாக்குற, காதை பாக்குற, மூக்க பாக்குற, ஒரு குண்டுமல்லி கூட தங்கம் இல்லாமல் வானம் பார்த்த பூமியில் உழைத்து ஓடாய் தேய்ந்து வாடிய வயிறோடு கைரேகை தேய தேய உழைத்த கரங்களுக்கு சொந்தக்காராக இருக்கிற நாம் இந்த நடிகர்களை பார்க்க போய் மிதிபட்டு சாக வேண்டுமா? மூச்சு திணறி சாக வேண்டுமா? நீங்கள் தூக்கி அதோ உங்கள் கதாநாயகன் என்று காட்டி காட்டி அந்த பச்சை குழந்தையை விழுந்து கைதவறி விழுந்த போது அது தாழ்பட்டை உடந்து விலா எலும்புகள் முறிந்து சாகடிக்க வேண்டுமா? ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் வறண்டு வறண்டு 40 உயிர்கள் பலியாக வேண்டுமா? எண்ணி பார்க்க வேண்டும். அறியாமையில் ஏன் முழுங்கி கிடக்கிறாய்? தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கதாநாயகனும் கதாநாயகம் எனக்கு எது அல்ல, எனக்கு வாய்க்காய் வரப்பு சண்டைகள் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் சினிமா மோகத்தால் கட்டுண்டு கிடக்கிற என் இளைய தலைமுறையை, என் மாணவர் சமூகத்தை, உங்களை 10 மாதம் சுமந்து பெற்ற உங்கள் தாய் தந்தையை உங்கள் பிறந்த நாளுக்கு அவர்கள் காலில் விழுந்து அம்மா என்னை வாழ்த்துங்கள், பாட்டி என்னை வாழ்த்துங்கள் என்பதற்கு எவனோ ஒரு நடிகை காலிலே விழுகின்ற ஈழப்பிரவியாக தமிழ் சமூகம் இருக்கக்கூடாது என்பதற்காக தொண்டாவி போக கத்துகிறேன், தொண்டாவி போக கத்துறேன்.